இளைஞர் வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, இந்தியன் ஹிஸ்டரி மற்றும் ஜெனரல் நாலேஜ், இந்திய வரலாறு மற்றும் பொது அறிவு. முக்கிய கேள்வி பதில்கள் 468 எபிசோட். இங்கே நாங்கள் தந்திருக்கும் அனைத்து கேள்விகளும் முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கின்றன. ஆகவே இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்தையும் நாங்கள் உங்களுடைய அறிவுபூர்வமான பதில்களை அங்கே டிஎன்பிஎஸ்சியில் பதில் கொடுப்பதற்காகவே தெரிவித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஹிஸ்டரி மட்டுமல்ல, எக்கனாமிக்ஸ், தமிழ், ஆங்கிலம், பொது அறிவு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். தேவையான பகுதிகளை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் அனைத்தையும் தந்துள்ளோம். முதல் கேள்வி, தனது அரசியல் தந்திரத்துக்காக சாணக்கியா என போற்றப்படுபவர் யார்? ஏ. காமராஜர், பி. சி. அண்ணாதுரை, சி. ராஜகோபாலாச்சாரி, டி. எஸ். சத்தியமூர்த்தி. விடை சி. ராஜகோபாலாச்சாரி. கேள்வி எண் 2, சி. என். அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? ஏ. அண்ணா பல்கலைக்கழகம், பி. அண்ணாமலை பல்கலைக்கழகம், சி. மணிப்பால் பல்கலைக்கழகம், டி. பாரதியார் பல்கலைக்கழகம். விடை அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. 3, 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற கலகத்திற்கு வ.உ.சி.க்கு உதவியாக இருந்தவர் யார்? ஏ. சுப்பிரமணிய பாரதி, பி. சுப்பிரமணிய சிவா, சி. சுப்பிரமணிய ஐயர், டி. சத்தியமூர்த்தி. விடை பி. சுப்பிரமணிய சிவா. கீழ்க்கண்டவற்றை இணைக்க. கேள்வி எண் 4, ஏ. வஞ்சிநாதன், பி. வ.உ.சி., சி. அன்னிபெசன்ட், டி. கொடிகாத்த குமரன். இதில் நாங்கள் கீழே கொடுக்கப்பட்ட விடையையே தந்து விடுகிறோம். சி. விடை அன்னிபெசன்ட், சென்னை. டி. விடை டி. திருப்பூர். பி. விடை தூத்துக்குடி. ஏ. விடை மணியாச்சி. அப்போ நாம் இங்கே பார்க்கக்கூடியது, மணியாச்சியை பார்த்தால் வஞ்சிநாதன், தூத்துக்குடியை பார்த்தால் வ.உ.சி., திருப்பூரை பார்த்தால் கொடிகாத்த குமரன், அன்னிபெசன்ட் பார்த்தால் சென்னை. இதுதான் விடை. நீங்கள் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் சைடில் உள்ளதை எடுத்துக்கொள்ளுங்கள். 5வது கேள்வி, இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் புரட்சி எது? ஏ. சன்னியாசி ஆண்டோலன், பி. விவசாயிகள் கிளர்ச்சி, சி. அலிகான் கிளர்ச்சி, டி. கூர்க் கிளர்ச்சி. இதில் விடை ஏ. சன்னியாசி ஆண்டோலன். 6வது கேள்வி, 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஏ. கோபாலகிருஷ்ண கோகலே, பி. தாதாபாய் நவரோஜி, சி. ராஸ்பிகாரி கோஷ், டி. எஸ்.என். பானர்ஜி. விடை ராஸ்பிகாரி கோஷ். 7வது கேள்வி, வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? ஏ. சரோஜினி நாயுடு, பி. விஜயலட்சுமி பண்டிட்,
சி. சுஜிதா கிருபலானி, டி. இந்திரா காந்தி. விடை ஏ. சரோஜினி நாயுடு. 8. விடுதலை சங்கம் இந்திய விடுதலை சங்கம் நிறுவியவர் யார்? ஏ. சுபாஷ் சந்திரபோஸ், பி. ராஜ்பிகாரி பாஸ், சி. ஞானி பிரதான் சிங், டி. மோகன் சிங். இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் கண்டுபிடித்து எழுதிக் கொள்ளுங்கள். விடுதலை சங்கம் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட், அதை சம்பந்தமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கார்கில் போரில் ஊடுருவலை தடுக்க இந்திய இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையின் பெயர் என்ன? இதில் விடை விஜய் நடவடிக்கை. இங்கே கேள்வி ஏ. பூர்ண நடவடிக்கை, பி. வஜ்ராசக்தி நடவடிக்கை, சி. விஜய் நடவடிக்கை, டி. பிராஸ்டாக்ஸ் நடவடிக்கை. இதில் விடை விஜய் நடவடிக்கை, கார்கில் போரில். அடுத்தது பொறுத்துக. இது தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. 11 பாருங்க. பட்டியல் ஒன்றை 2உடன் பொருத்தி சரியான விடை எழுதுக. பட்டியல் 1இல் ஏ. அலிகார் இயக்கம், பி. தியோபந்த் இயக்கம், சி. அகமதியா இயக்கம், டி. அக்ரூரர் இயக்கம். இதில் பதில் அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான், திரியோத்பந்த் இயக்கம் மௌலானா ஹுசைன் அகமது, சி. அகமதியா இயக்கம் பதில் மிர்சா குலாம் அகமது, டி. அஸ்ரூர் இயக்கம் பதில் மௌலானா முகமது அலி. நாங்கள் பட்டியல் 2ஐ தந்து பதிலையும் தந்துவிட்டோம். 12வது கேள்வியை பார்ப்போம். கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்டு எழுதிய பத்திரிகை எது? ஏ. பங்கபாசி, பி. சஞ்சீனி பாணி, சி. அம்ரித் பஜார் பத்திரிகா, டி. இந்தியன் மிரர். விடை பி. சஞ்சீனி பாணி. 13. காலம் முறைப்படி வரிசைப்படுத்து. அதாவது எந்த காலம் முதலில் வரும் என்பதை பற்றி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கால முறைப்படி வரிசைப்படுத்து. இங்கு கொடுக்கப்பட்டது குழந்தை திருமண தடை சட்டம், வரதட்சணை தடை சட்டம், சதி தடை சட்டம், விபச்சார தடை சட்டம். முதலில் வருவது விபச்சார தடை சட்டம், 2வது வருவது வரதட்சணை தடை சட்டம், 3வது வருவது சதி தடை சட்டம், 4வது குழந்தை திருமண தடை சட்டம். ஆக விடை 4, 2, 3, 1. அப்படி அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அனைத்திந்திய காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 14வது கேள்வி. ஏ. மெட்ராஸ் 1934, பி. பம்பாய் 1934, சி. பெங்கால் 1932, டி. பஞ்சாப் 1933. விடை பி. பம்பாய் 1934. 15வது கேள்வி. சரியான விடை தருக என்று கேட்டிருக்கிறார்கள். ஏ. வங்க பிரிவினை ஒப்பந்தம், பி. லக்னோ ஒப்பந்தம், சி. உப்பு சத்தியாகிரகம், டி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அவர்கள் கொடுத்திருக்கிற ஆன்சர் 1 1930, 2 1942, 3 1916, 4 1905 என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வங்க பிரிவினை ஒப்பந்தம் விடை 4 1905, லக்னோ ஒப்பந்தம் விடை 3 1916, சி. உப்பு சத்தியாகிரகம் விடை 1 1910, டி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் விடை 2 1942,
கண்டிப்பாக இதை பிரிண்ட் அவுட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 16. த ஃபாதர் ஆஃப் IAS, அனைத்திந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஏ. ஆர். அம்பேத்கர், பி. ஜவஹர்லால் நேரு, சி. சர்தார் வல்லபாய் பட்டேல், டி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். விடை சி. சர்தார் வல்லபாய் பட்டேல். 17. கேள்வி 17. முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1872, பி. 1881, சி. 1991, டி. 2001. விடை 1872. ஏ இஸ் த ஆன்சர். 18. கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக. ஏ. கல்கத்தா மாநகராட்சி சட்டம். அடுத்தது பி. பல்கலைக்கழக சட்டம், சி. வங்க பிரிவினை, டி. சூரத் பிளவு. இதை பொருத்தி சொல்ல கேட்டது எப்படி என்றால், அவர்கள் கொடுத்திருப்பது 1 1905, 2 1907, 3 1899, 4 1904 என்று கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு கரெக்டாக சொல்ல வேண்டுமென்றால் கல்கத்தா மாநகராட்சி சட்டம் விடை 3, அதாவது 1899. பல்கலைக்கழக சட்டம் 4, விடை 4, 1904. வங்கப் பிரிவினை விடை 1, 1905. சூரத் பிளவு விடை 2, அதாவது 1907. இளைஞர்களே, கவனமுடன் பார்த்து விடைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். 19வது கேள்வி, அணு ஆயுத தடை சட்டம் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு? ஏ. 1965, பி. 1993, சி. 1963, டி. 1998 என்று கொடுத்திருக்கிறார்கள். விடை சி. 1963. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1963. 20வது கேள்வி, 1920-21 மாப்னா கழகம் நடைபெற்ற இடம் எது? ஏ. ஒரிசா, பி. கேரளா, சி. ஆந்திரா, டி. கர்நாடகா. இதில் விடை கேரளா. இன்னொரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறோம். 21. ஆங்கில ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? ஏ. தாய்மொழி பத்திரிகை சட்டம், பி. பட்டய சட்டம், சி. படைக்கல சட்டம், டி. ரவுலட் சட்டம். இதில் ஏ விடை தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. அனைத்தையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் சைடில் கொடுத்திருக்கிறோம். மேலும் பல கேள்விகளை இன்னும் தர இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். குரூப் 2 உங்களுக்கு எளிதாக பாஸ் செய்து பணி பொறுப்பை பெறுவதற்கு வாய்ப்பாக நாங்கள் இங்கு மிக மிக முக்கியமான கேள்விகளை மட்டும் தந்து கொண்டிருக்கிறோம். கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.